முருகப்பெருமானுக்கு கொண்டாடக்கூடிய விரத நாட்கள்ல தைப்பூச விரதம் ரொம்பவுமே முக்கியமான விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. தை மாதத்துல பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான தைப்பூச திருநாள்ல தான் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் பண்றதுக்காக தன்னோட தாயான பார்வதி தேவி கிட்ட இருந்து ஞான வேலை பெற்ற நாள் தான் இந்த தைப்பூசம். அதனால இந்த தைப்பூசம் அன்னைக்கு வேல் வழிபாடு செய்யறது ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. பூச நட்சத்திரமானது பிப்ரவரி 10 மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு பிப்ரவரி 11 மாலை 6:30 மணிக்கு முடிவடையுது. நிறைய பேர் 48 நாள் தைப்பூச விரதம், 21 நாள் தைப்பூச விரதம், 6 நாள் தைப்பூச விரதம் இருக்காங்க. இதுல இருக்க முடியல அப்படின்றவங்க தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் முழுமையா விரதம் இருந்து முருகபெருமான மனதார வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறலாம். காலையில இருந்து நீராடி நெற்றி நிறைய திருநீர் பூசி ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி விரதத்தை ஆரம்பிங்க. மாலை 6 மணிக்கு மேல வீட்டுல வேல் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் சரி, அழகா அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிச்சு நெய்வேத்தியம் படைச்சு திருப்புகழ், வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் இதுல ஏதாவது ஒரு பாடலை பாடி மனதார முருகபெருமான வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.